ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன். எலக்ட்ரிக்கல் 2 நாளில் கற்றுக்க முடியுமான ஒரு இது. ஆனால் 1 மணி நேரத்தில் கற்றுக்க முடியாதுன்னு சொன்னார் ஒருத்தர். ட்ரைனிங் ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. அருமையாக சொன்னார். எத்தனை வாட்டி கேட்டாலும் கோவப்படுவார். நடுவில் பேச விட மாட்டாப்புல. ஆனால் திருப்பி கேட்டால் சொல்லுவாப்புல. பக்காவாக சொல்லி கொடுத்தாரு. அது ஒரு வாட்டி 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தா போதும். மறுவாட்டி கண்டிப்பாக செஞ்சிடலாம். 100% செய்ய முடியும். என்னால் நான் நம்புகிறேன். நான் இது வரைக்கும் நான் 16 வயசில் வந்தேன். 9வது படிச்சுட்டு வந்தேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு யாருமே இப்படி சொல்லியே கொடுக்கல. நான் BS6 ட்ரைனிங் போயிருக்கேன். நிறைய மெக்கானிக் ட்ரைனிங் போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இந்த ஒயர் எங்கே போகணும் யாருமே சொல்லவே மாட்டாங்க. டிசி கண்ட்ரோல்னால் என்னன்னே தெரியாது எனக்கு. லைட்டு இது மூலியமாக தான் இயங்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு பேட்ரி மூலியமாக தான் எல்லாமே வேலை செய்யுதுன்னு நினச்சிருந்தேன் நான். இதுக்கு கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. அது டிசி கண்ட்ரோல், அது லைட்டு ஹீட்டு, இதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஹால் சென்சார் வேறு. இப்போ ஹால் சென்சார் வந்து இப்போ BS6லாம் வருது. ஹால் சென்சார் ஐடிவா இது மாதிரி TVS இது ஜூபிட்டர் எல்லாத்துக்குமே ஆல் சென்சார் டைப் தான் வருது. ஆனால் அந்த ஐக்யூ இது எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயுமே ஆல் சென்சார் வருதுன்னே தெரியாது. ஒன்று மோட்ரு ஓடுது, பேட்ரி ஓடுதான் நான் நினச்சிருந்தேன். இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அருமையாக சொல்லி கொடுத்தாரு அந்த அண்ணன். என் பேர் வினோத். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆட்டோ மெக்கானிக் செட் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கன்சல்டிங் வச்சுருக்கேன். பைக்கு வந்து நம்ம கடை பக்கத்தில் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து பெங்களூரு. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த வண்டி ஃபுல்லாக நீ சர்வீஸ் எடுப்பா, யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ பண்ணி கொடுன்னாங்க. ஏன்னா நான் அது வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன் தெரியாமல். பேக் வீலில் தான் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணனால வண்டியே போகலை. அவங்க என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, தெரியாத வண்டியை வேலை செய்யாத தம்பின்னாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன்னே. அவங்க வந்து இது வரைக்கும் அந்த வண்டி கம்பெனியில் தான் நிற்கிது. 1 மாதம் ஆச்சு. நான் சொன்னேன் போயிட்டு வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவேன்னே. அதே மாதிரி இப்போ இல்லை, 10 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். இதான் கம்ப்ளைண்ட்டு. என்ன விஷயன்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதனால தண்ணி போச்சு, என்ன ஆகும், என்ன ஆயிருக்கும். அவங்க வந்து பால் ஓட்டத்துக்கு ஓட்டுறாங்க. டெஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிடுங்க. எப்படி மேக்னெட்டில் ஒரு வழியாக ஏறிக்கலாம், இல்லைனா நான் தண்ணி அடிச்சிருக்கலாம். தண்ணி அடித்தா ஒரு வேளை ஆயில் சீல் அது துரு பிடிச்சி தான் இருக்குது ஆல்ரெடி.